எல்லாத்தையும் ராதாபுரத்துக்கு கொண்டு போறாரு. குடிநீர் திட்டம் கொண்டு போயிட்டாரு, தாமிரபரணி தண்ணியை கொண்டு போயிட்டாரு, அடுத்தால மாவட்ட தலைமை மருத்துவமனையை கொண்டு போயிட்டாரு. பாருங்க, தேசிய பேரிடர் மேலாண்மை அரக்கோணத்துல இருக்கு, அடுத்தது ராதாபுரத்துல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் குற்றச்சாட்டை பழிய சொல்றீங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்கேன், 2 அணுவலை ஏற்கனவே செயல்படுத்தி நாங்க விரும்பாதது, திரும்பவும் இப்போ ஒரு 4 வேலை நடந்துட்டு இருக்கு. அதுல வேணா ஆளுக்கு ஒரு தொகுதி கேட்டு நீங்க வாங்கி கொண்டு கொடுக்கலாம். நாங்க அது வேண்டான்னு இருக்கோம். எவ்வளவு போராட்டம் பண்ணுவோம், அதை நீங்க யாராலும் காது வச்சே கேட்க மாட்டீங்களா? 6ல 4 நீங்க 2 போதும், எங்களுக்கு 4 ஆளு கொண்டு போங்க. அதாவது எங்க எது தேவையோ அரசு முடிவெடுக்கும். அரசு நாங்குநேரியும் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு எல்லாச்சு ஆவடை பண்ணாச்சு 50 கேட்டாங்க, அதையும் கன்சிடர் பண்ணி அதிகாரிகள் வந்தாங்க. ஒரு வேகமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு உயிரை கொண்டு சேர்க்கணும்னா முதல்ல ரோடு அது எங்க இருக்கு, கடற்கரை எங்க இருக்கு, அம்பாசமுத்திரம் எங்க இருக்கு. அப்ப அதை அதிகாரிகள் தான் ஆய்வு செய்து முதல்வர்கிட்ட கொண்டு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அமைச்சர் எங்க தகுதியான இடத்துல கூப்பிட்டாங்க. இப்போ அங்க கடல் சுனாமி எங்க பாதிப்பு, கடல் பகுதியில தான் தேசிய பேரிடர், அது பக்கத்துல தான் கொண்டு. தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல கடல் எங்க இருக்கு? ராதாபுரத்துல மட்டும்தானே இருக்கு. அந்த கடல் எங்களுக்கு ஏன் தெரியல நீங்க கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆளுநருக்கு சொன்ன பதில் தான் நான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.